நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமிழை பற்றி பார்க்கலாம். இயத்தமிழில் திரிகடுகம் என்பது 3 மருந்து பொருட்கள் சேர்ந்து எப்படி உடலை சரி பண்ணுமோ அது மாதிரி 3 நீதிகள் சொல்லி அதன் மூலம் மனதையும் சமூகத்தையும் சரி செய்யும் ஒரு பாடல் என்ற பொருள். அதனால தான் திரிகடுகம் என்ற பெயர் வைத்திருக்கிறாங்க. என்னென்னா சுக்கு, மிளகு, திப்பிலி அது 3ம் சேர்ந்தால் நோய்களை குணப்படுத்தும். அதே மாதிரி 3 கருத்துக்கள் சொல்லி சமூக நோயை குணப்படுத்துதலாக இந்த பெயரை புலவர் நல்லாதனார் எழுதியிருக்கார். அவர் வச்சிருக்கிறார். இவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கடைசங்கம் காலத்தில் இந்த பாடலை எழுதியதாக சொல்லப்படுகிறது. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த மொத்தம் பாடல்கள் 101 பாடல்கள். அதில் இது 10வது பாடல். என்ன பாடல்னா, கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பார்த்து உண்ணா தன்மை இயலாளர் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா, கணக்காயர் இல்லாத ஊரும், ஏதாவது ஒரு ஊருன்னு தான் கணக்கு வழக்கு, அந்த ஊரினோட நிலங்கள், கால்நடைகள் எல்லாத்தையும் பற்றியும் ஒரு கணக்கு எடுத்து சொல்லக்கூடிய படித்த நபர் ஒருவர் இருக்க வேண்டும். பிணக்கு அறுக்கும் மூதோரை இல்லா அவைக்களம், ஒரு அவைக்களம், ஒரு நல்ல சபைன்னு இருந்தால் அதில் மூத்தவர்கள் இருக்க வேண்டும். நல்ல ஒரு பிணக்கு அறுக்கும் ஒரு ஊருக்குள்ளே ஒரு சண்டை வருது, அட போப்பா இதெல்லாம் சகஜம் தானே, இதில் என்னப்பா இருக்குது, நீ யார் அவன் யார் அப்படின்னு ஒரு பிணக்கு அறுக்கும், ஒரு சண்டையை தீர்த்து வைக்கக்கூடிய, முடித்து வைக்கக்கூடிய, அதனை சமாதானப்படுத்தக்கூடிய, நல்வழி காட்டக்கூடிய ஒரு மூத்தோர் அறிஞர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மூத்தோரை இல்லா அவைக்கலனும், அந்த மாதிரியான ஒரு நல்ல மூத்தோர்கள் இல்லாத அவைக்கலன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பார்த்து உண்ணா தன்மை இல்லார், ஒருத்தருக்கு பகுத்து கொடுத்து நீயும் சாப்பிடு, ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்லன்னா நீயும் சாப்பிடு. ஒருத்தர் கிராமத்தில் என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், அந்த கிராமத்தில் அந்த வீட்டிலேருந்து புகை வரலைன்னா இன்றைக்கி ஏதோ அடுப்பெரித்து சமைக்கலை, என்ன கவலையோ தெரியலையே, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு சும்மானாலும் அவங்க வீட்டு குழம்பு, அவங்க வீட்டு சாதத்தை எடுத்துன்னு போய் கொடுத்து, இது இன்றைக்கி நான் செஞ்சேன், அது நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பாறேன் அப்படின்னு எடுத்துன்னு போய் கொடுப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு இறங்கி அவங்க கேட்க முடியாது, இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரிஞ்சு அவங்க மனதை வருத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பசியாற்றுதல் கூட இவங்களுக்கு ஏதோ என்னை ருசிப்பாரேன், என் சமையலை அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு போய் கொடுப்பாங்களாம். அப்படி ஒரு பண்பட்ட மனிதர்கள் எல்லாம் கிராமத்தில் உண்டு, அது பழக்கத்தில் உண்டு. அது ஒரு நடைமுறை, அது ஒரு இயல்பு வாழ்க்கையில் அது ஒரு குணமாக இருக்கும். மூச்சு விடுதல் போல் அது ஒரு குணமாக இருந்தது. அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கத்து வீட்டில் ஒரு பசி கண்டு துயரம் கண்டு சாப்பிடணும், பகுத்து உண்ணணும்னு தோணாத ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த அயல் இருப்பும், அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்டில் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது இந்த மூன்றும் நன்மை பயத்தல் இல்லை, எந்த நன்மையும் பயக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல்கள் மற்ற 101 பாடலும் சரி, இம்மூவரும் அப்படின்னு வரும். அந்த மாதிரியான அதுதான் இதனோட சிறப்பு. அப்படி இந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். இன்னொரு முறை சொல்கிறேன். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கு அறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்கலனும் பார்த்து உண்ணா தன்மை இயலாளர் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல அப்படின்னு ஒரு திரிகடுகத்தில் ஒரு அழகான ஒரு பாடல். படிங்க. நன்றி.